வெண்முரசு. விராதம் 58. வாசிப்பது சந்தீப். மாதலியே தன்னை இந்திர மாளிகைக்கு அழைத்துப் போக வந்திருப்பதை ஏவலன் வந்து சொன்னபோது அர்ஜுனன் திகைப்புடன் எழுந்துவிட்டான். அவர் காத்து நின்றிருக்கிறாரா என்று கேட்டபடி அவன் அறையை விட்டு வெளியே செல்ல உடன் வந்த கந்தர்வ சமய பெண்கள், இளையவரே, இன்னும் அணிகள் முடியவில்லை என்றனர். போதும் என்று அவன் சொன்னான். இந்த மணிகள் மட்டும் என்றாள் ஒருத்தி. கால் நகங்களில் ஒன்றில் ஒளி குறைந்துள்ளது, சற்று நேரம் என்றாள் இன்னொருத்தி. போதும் என அவர்களை விலக்கிய பின் அவன் வெளியே நடந்தான். படிகளில் இறங்கி முற்றத்தை அடைந்தபோது அங்கே உச்சிக்கதிரொளிப்பட்ட சுனை போல இந்திரனின் ஒளிபரவும் தேர் வந்து நின்றிருப்பதைக் கண்டான். கூப்பிய கைகளுடன் அதை நோக்கிச் சென்றான். மாதலி தேர்தட்டிலிருந்து இறங்கி, வருக மைந்தா, உனக்காக அரசர் காத்திருக்கிறார் என்றான். தாங்களே வரவேண்டுமா எந்தையே என்றான் அர்ஜுனன். நானே வரவேண்டுமென்பது அரசரின் ஆணை. அவருக்கு இருக்கும் இடம் உனக்கும் அளிக்கப்பட்டாக வேண்டுமென்று சொன்னார் என்றபின் மாதலி ஏறிக்கொண்டான். அர்ஜுனன் தேர்தட்டில் ஏறி அமராமல் நின்று கொண்டான். தேர் அமராவதியின் தெருக்களினூடாகச் சென்றது. அர்ஜுனன் அதன் விரைவின் வழியாக படிப்படியாக இயல்பானான். என்னிடம் ஏதேனும் சொல்லச் சொன்னாரா அரசர் என்றான் அர்ஜுனன். ஆம், ஆனால் நான் அதை சொல்லப் போவதில்லை என்றான் மாதலி. ஏன் என்று அர்ஜுனன் கேட்டான். நான் உணர்வதை சொல்ல வேண்டும், எனக்கு ஆணையிடப்பட்டதை அல்ல, அதற்கான தருணம் அமையட்டும் என்றான் மாதலி சிரித்தபடி. அர்ஜுனனும் பணிவுடன் சிரித்து, சொல்லுங்கள், காத்திருக்கிறேன் என்றான். தேர் இந்திரனின் அரண்மனையின் தேர்முற்றத்தில் சென்று நின்றது. கந்தர்வ ஏவலர் ஓடிவந்து புரவிகளை பற்றிக் கொண்டனர். அர்ஜுனன் இறங்கியதும் மாதலி அருகே வந்து அவன் தோளில் கை வைத்து, வருக மைந்தா என்றபின் முன்னால் நடந்தான். படிகளில் ஏறி பெருந்தூண்கள் நிறைவகுத்த இடைநாழியினூடாக நடக்கையில் அர்ஜுனன் அது அரசவை கூடத்திற்குச் செல்லும் வழி போல இல்லை என எண்ணிக்கொண்டான். அவன் எண்ணத்தை உணர்ந்தவன் போல, நாம் அரசரின் மஞ்சத்தரைக்கு செல்கிறோம் என்றான் மாதலி. ஏன் என்றான் அர்ஜுனன். அவர் உன்னிடம் பேச விழைகிறார். இருவரும் இணைந்து அவை நுழைய வேண்டுமென எண்ணுகிறார். அர்ஜுனன் அணிச்சொற்களுக்காக நெஞ்சைத் துழாவி அவை அமையாமல் நேரடியாக அவர் என்னிடம் ஏதேனும் வாக்குறுதியை பெற விழைகிறாரா என்ன என்றான். மாதலி புன்னகைத்தான். அவர் எனக்கு ஆணையிடலாம். ஆனால் என்னை கடந்தவற்றை ஆணையிட இயலாது என்றான் அர்ஜுனன். மாதலி அதற்கும் புன்னகை புரிந்தான். இடைநாழியினூடாகச் சென்று சிற்றவை கூடத்திற்குள் நுழைந்தனர். இந்திரமைந்தனின் வரவை அறிவி என்று அங்கிருந்த கந்தர்வனிடம் மாதலி ஆணையிட்டான். அவன் சென்று அறிவித்து மீண்டு வந்து கதவை மெல்லத் திறந்து அவர் அறை நுழையலாம் என்றான். அர்ஜுனன் கைகூப்பியபடி திறந்த கதவினூடாக உள்ளே சென்றான். ஒளிகொண்ட வெண்முகில்கள் போல பளிங்குச் சுவர்கள் மின்னிக் கொண்டிருந்த அறையில் இடப்பட்ட 4 பீடங்களில் ஒன்றில் இந்திரனும் அருகே பாலியும் அமர்ந்திருந்தனர். சாளரத்தருகே இந்திராணி நின்றிருந்தாள். அர்ஜுனன் அருகணைந்து இந்திராணியின் கால்களைத் தொட்டு சென்னி சூடினான். அவள் வெற்றியும் புகழும் திகழ்க, மெய்மை கைவருக என வாழ்த்தினாள். நீ நகர் சுற்றி வருவதை இருமுறை கண்டேன். உன் விழிகள் இளமைந்தர் விழிகள் போலிருந்தமைக் கண்டு நகைத்தேன் என்றாள். அர்ஜுனன், இங்கு இளமை மட்டுமே உள்ளது அன்னையே என்றான். இந்திரன் தலை குனிந்து அவனை நோக்காமல் அமர்ந்திருந்தான். அவன் அருகே சென்று கால் தொட்டு வணங்க அவன் தலையை மட்டும் தொட்டான். அவன் பாலியை வணங்கியபோது அவன் வாழ்த்தென ஏதோ சில சொற்களை முனகியபடி அவனை தலை தொட்டு வாழ்த்தினான். அவன் கைகட்டி அருகே நின்று கொண்டான். அமர்க என்றான் இந்திரன். இல்லை என்று அர்ஜுனன் சொல்லப்போக, இது அவை. இங்கு அமரலாம் என்றான் பாலி. அர்ஜுனன் அமர்ந்தான். அவர்கள் எதற்காகவோ காத்திருந்தனர். காற்றிலாது அசைவிழந்த சுடர்கள் போல இருவரும் தோன்றினர். அர்ஜுனன் அவர்கள் சொல்கொள்வதற்காக காத்திருந்தான். பாலியின் உடலில் மெல்லிய அசைவு தோன்றியதும் ஆடிப்பாவையென இந்திரனும் அசைவு கொண்டான். பாலி, தந்தை உன்னிடம் நேரடியாகவே பேச விழைகிறார்
இளையோனே என்றான். அவ்வாறே என்றான் அர்ஜுனன். இந்திரன் விழுதூக்கி அர்ஜுனனை சில கணங்கள் நோக்கியபின், நீ என் மைந்தன் என்பதனால் இச்சொற்கள். நான் எவரிடமும் எதையும் வேண்டுவதில்லை என்றான். நீங்கள் ஆணையிடலாம் தந்தையே என்றான் அர்ஜுனன். நீ உன் தோழனை கைவிட்டாக வேண்டும். அதுவே என் ஆணை என்றான் இந்திரன். சில கணங்கள் அர்ஜுனன் சித்தமும் செயலற்றிருந்தது. பின்னர் கைகூப்பியபடி, அது என்னால் இயலாது, தந்தை பழிகொண்டவனின் நரகத்தில் முடிவிலாக்காலம் வரை உழன்றாலும் என்றான். நீ என்ன பேசுகிறாய் என்று தெரிகிறதா மூடா என்று கூவியபடி பாலி எழுந்தான். மைந்தா, அமர்க. அவர் சொல்ல வேண்டியதை சொல்லட்டும். நாம் பேசுவதற்காகவே இங்கே அவனை அழைத்தோம் என்றாள் இந்திராணி. பாலி அச்சொல்லுக்கு அடங்கி அமர்ந்தான். மைந்தா, அவன் அங்கிருப்பது ஓர் எளிய யாதவனாக அல்ல, முடிவில்லாத ஒரு மணிமாலையின் ஒரு அருமணி அவன். அவன் மண்ணில் வாழும் அனைவரையும் தன் காய்களாகக் கொண்டு பெரும் பன்னிருகளம் ஒன்றை ஆடிக்கொண்டிருக்கிறான். அதை உன்னிடம் சொல்லவே முனிவர்களை அனுப்பினேன் என்றான் இந்திரன். ஆம், அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்று அர்ஜுனன் சொன்னான். அதன் பின்னருமா இதை சொல்கிறாய்? நீ அறிவாயா மகாவஜ்ரமென்றால் என்னவென்று? போர்க்கொண்டெழுந்த இந்திரனின் வேதம். இந்திரன் எவருடன் கொண்ட போர் அது என அறிவாயா என்று பாலி கூவினான். தசைகள் நெளிய பெரிய கைகளை உரசியபடி எதிர் நின்று அறை கூவுவது யார் தெரியுமா? அவர் பக்கம் நின்று நீ பேசுகிறாய். சொல், உன் தந்தையின் நெஞ்சுக்கு நேராகவா எழப்போகிறது உன் வாளி என்றான். இந்திராணி, மைந்தா, நீ அமர்க. உன் தந்தை அவர் சொற்களை சொல்லட்டும் என்றாள். பாலி மீண்டும் அமர்ந்தான். இந்திரன் அவன் சொல்வதைத்தான் நானும் சொல்ல விழைகிறேன், இளையவனே என்றான். நான் என் மின்படைக்கலத்தை ஏந்தியபடி போருக்கெழுந்து நின்றிருக்கும் தருணம் இது. எதிர் நிற்பவன் உன் தோழன். பலமுறை கேட்டிருந்த போதிலும் அவன் வாயால் அதை கேட்க அர்ஜுனன் உடல் சற்று சிலிர்த்தது. மண்ணில் மாகேந்திரம் தோற்கடிக்கப்பட்டது. எஞ்சி அங்கு தங்கும் பொருட்டு மகாவஜ்ரம் போராடிக் கொண்டிருக்கிறது. நீ அறிய மாட்டாய், அங்கு எவ்வேள்வியிலும் இன்று எனக்கு முதல் அவி இல்லை. முதன்மை இடமும் இல்லை. அங்கிருந்து பெய்யும் அவியே இங்கு அமுதமென மழைக்கிறது என்று அறிந்திருப்பாய். என் நகரம் சிரித்துக் கொண்டிருக்கிறது. என் குடிகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளிமங்குகின்றன இங்குள்ள அனைத்தும் என்றான் இந்திரன். சினம் அனல் கொள்ளச் செய்து முகத்துடன் ஆனால் போராடிக் கொண்டே இருப்பவனுக்குரியது இந்திரநிலை. இதையும் போராடி வெல்வேன் என்பதில் ஐயமில்லை என்றான். அர்ஜுனன் இந்திரன் சொல்லி முடிப்பதற்காக காத்திருந்தான். வேதப்பார்க்கடல் கடைந்து அமுதெடுக்கப் போகிறான் அவன் என்கின்றனர் அவனைப் போற்றும் முனிவர். நஞ்சழாது அமுதில்லை என்றும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். மைந்தா, அங்கு நிகழவிருப்பது பெரும் குருதி கொந்தளிப்பு. அங்கு திகழும் சொல்லை வெல்ல தன் மெய்யறுதலை போதும் என அவன் அறிந்திருப்பான். களம் என்று வெல்ல உன் கைவில் வேண்டும் என்று உணர்ந்திருப்பதனால்தான் உன்னை தன் நண்பன் எனக் கொண்டிருக்கிறான். நீ அவனுடனிருக்கையில் அவனை வெல்வான். அவன் சொல் அங்கு நிற்கும். அது மகாநாராயண வேதமென்று அங்கே வாழும். அவன் சொல்வது வேதத்திற்கும் அப்பால் உள்ள மெய்மையை என்றான் இந்திரன். அர்ஜுனன் அவன் விழிகளை நோக்காமல், ஆம், வேண்டுவனவற்றை கெஞ்சியும் அடம் கொண்டும் தந்தையிடம் பெறுபவர் மைந்தர். அவர் சித்தம் முதிர்ந்து தந்தையை அறிய முயல்வதும் இயல்பே என்று என்னிடம் சொன்னார் என்றான். இந்திரன் உரத்த குரலில், மூடா, ஒவ்வொரு கூழாங்கல்லிலும் உள்ளது முடிவின்மையே. முடிவெளியின் பாதையை திறப்பவனுக்கு இன்பங்களென்று ஏதுமில்லை. அவனுக்கு வாழ்வே இல்லை என்றான். ஆம், முடிவெளியை அறிந்தவன் தானே முடிவெளி என்றாகிறான் என்றான் அர்ஜுனன். இந்திரன் தளர்ந்து கைகளை விரித்தான். பின்னர் நீள்மூச்சுடன் அசைந்தமர்ந்து, இளையவனே, வெயிலொளியை பளிங்குருளையால் குவிப்பது போல அவன் வேதவிரிவை ஒற்றை மெய்மை என்றாக்குகிறான். அது சுடர் எரித்தழிப்பதும் கூட. அவன் வென்றால் பாரத வருஷத்தில் ஊழிக்காலம் வரை அம்மைமையே நின்றிருக்கும். மைந்தா, அது கூர்வாள் என என் புகழை வெட்டிச் செல்லும் என்றான். ஏனென்றால் மாகேந்திரம் விழைவு கொண்டோரின் வேதம்.
மகாவஜ்ரம் வென்று எழுபவன் வேதம். அவன் சென்றடையும் வேதமைப் பொருளோ அடைவதற்கும் இழப்பதற்கும் நடுவே, வெல்வதற்கும் வீழ்வதற்கும் அப்பால் விழித்திருக்கும் ஒரு நோக்கு மட்டுமே. அவன் சிப்பியில் முத்தெடுப்பது போல அவ்வேதமைப் பொருளை எடுக்கிறான் என்றான் பாலி. ஆண்டாண்டு காலம் வேதத்தின் உள்நின்று உறுத்தியது. வேத உயிர்சூடி ஒளி கொண்டது. இளையோனே, அதை எடுத்தபின் வேதம் வெறுங்கலமே. அர்ஜுனன் கதிர் முதிர்ந்த பின்னரும் நிலம் வளத்துடன் எஞ்சுவதே வழக்கம், மூத்தவரே என்றான். பாலி உரக்க, வீண் சொல் வேண்டாம் என்று கூவினான். அர்ஜுனன் முகத்தருகே தன் முகம் வர அணுகே சினத்தால் சுளித்து முகம் அசைய, இறைக்கும் மூச்சு அவன் மேல் வெம்மையுடன் படர, திசைத்தேவர்களின் வேதமே மகாவஜ்ரம். நீ திசைத்தேவர்களை அணுகி படைக்கலம் கொண்டாய். அவர்கள் உன்னை எந்தையின் இளைய மைந்தன் என்றெண்ணியே அருள் புரிந்தனர். இன்று அப்படைக்கலங்களுடன் நீ எந்தைக்கு எதிராக கிளம்புகிறாய் என்றான். அவனை அடங்கும்படி கையசைத்து விலக்கியபின் இந்திரன் சொன்னான், மைந்தா, சூரியன் எங்கள் தோழன். மகாநாராயணம் மண்ணிகழத் தொடங்கியதுமே விண்ணகத்தேவர்கள் ஒருங்கிணைந்து விட்டோம். என் குலத்தான் இவன். சூரியனின் மைந்தன் இவன். இளையோன் சுக்ரீவன். அந்த யுகத்தில் இவர்கள் பிரிந்து போரிட்டு அழிந்தனர். அவன் வென்றான். இந்த யுகத்திலும் அது நிகழலாகாது. இன்று மண்ணில் உன்னுடன் இருக்கும் அவன் மைந்தன் உன்னுடன் பிறந்தான். அவனையே உன் முதல்வன் எனக் கொள்க. அவனும் நீயும் இணைந்தால் உன் தோழன் என வந்தவன் வெல்ல முடியாது. அவன் எண்ணும் வேத முடிவும் மண்ணிலைக்க முடியாது. இந்திரன் குரல் தழைந்தது. மைந்தன் என்பதனால் உன்னிடம் நான் மன்றாடுவதும் பிழையல்ல. இத்தருணத்தில் இது ஒன்றே நான் உன்னிடம் கோருவது. இதை நீ ஏற்றால் மண்ணில் ஒரு பெரும்போர் தவிர்க்கப்படும். போரில் உனக்கு களமெதிர் நிற்கப் போகிறவர்கள் உன் உடன் பிறந்தார், உன் முதுதந்தையர், உன் ஆசிரியர்கள். நேற்றுவரை உன் சுற்றமென்றிருந்தவர், உன் கொடிசூடி உனக்குப் பின் படை நிறையென வந்தவர். அவர்களின் குருதிமேல் நடந்து சென்றே நீ வெல்ல முடியும். அர்ஜுனன் திகைத்து அமர்ந்திருந்தான். பாலி, 10,000 கைம்பெண்கள், 10,000 ஏதிலிமைந்தர், பல்லாண்டு காலம் ஓயா விழிநீர். இளையவனே, அவை மட்டுமே எஞ்சும் உனக்கு என்றான். அர்ஜுனன் தலை குனிந்தான். அவன் உடல் மட்டும் விதிர்த்துக் கொண்டிருந்தது. அழிவது அவர்கள் மட்டும் அல்ல, உன் குடியும்தான். இதோ சொல்கிறேன், உன் மைந்தர் களத்தில் நெஞ்சு பிளந்து விழுந்து துடித்து இறப்பார்கள். உன் நகரம் எரியெழுந்து கரிமூடும் என்று பாலி முழங்கும் குரலில் சொன்னான். அனைத்துக்கும் அப்பால் உள்ளது ஒன்று. இளையோனே, போர்க்கொண்டு செல்லும் அரசனை தோல்விக்குப் பின் மூத்தவள் கையில் ஏந்திக் கொள்கிறாள். வென்றால் அவன் நெஞ்சில் இளையோள் குடிவருகிறாள். ஆனால் அவ்விளையோள் அறியாது ஒருமாறி மூத்தவளாக ஆவாள். நுனிக்கால் ஊன்றி நிற்க நிலமில்லாதாகும், வெறுமையே என்றும். கைசுட்டி பாலி சொன்னான். உலராத உதிராத விழிநீருடன் நீ அந்நிலமெங்கும் அலைந்து திரிவாய். ஒவ்வொரு சொல்லும் பொருளழிந்து வெறுங்கூடாகும். ஒவ்வொரு நம்பிக்கையும் பொய் என்றாகும். ஒவ்வொரு உறவும் நடிப்பெனத் தெரியும். இளையவனே, அவ்வெறுமையில் இறந்த காலம் எழுந்து வந்து நிறையும். இழப்புகள் பெருகும். துயர்கள் மேலும் இருளும். கணங்கள் எடை கொண்டபடியே செல்லும். மண்ணில் மானுடருக்கு அளிக்கப்படும் பெருநரகுகளில் அதுவே முதன்மையானது. உனக்கென அங்கே காத்திருப்பது அது. அர்ஜுனன் மீண்டும் உடல் விதிர்த்தான். பாலி இருகைகளையும் தட்டியபடி உரக்க, சொல் மூடா. விலகினேன் என்று சொல். உன் கடன் மகாவஜ்ரத்துடன் மட்டுமே என்று சொல் என்றான். அர்ஜுனன் அசையா விழியமைகளுடன் உடல் ஒடுக்கி அமர்ந்திருந்தான். நோக்கு. விழிகொண்டே நோக்கு. இதோ என்று பாலி கூவினான். மைந்தா, இது நெறியல்ல என்று சொல்லி இந்திரன் எழுந்தான். அதற்குள் விழுதூக்கிய அர்ஜுனன் தன்முன் பெரும்போர்க்களம் ஒன்றைக் கண்டான். வெட்டுண்டு சிதறிக்கிடந்த உடல்களை உதறிப் பிரிந்து மேலெழுந்த உயிர்களை அவன் கண்டான். ஊனுடல்கள் பொருள்வையின் பிரியும் தந்தையரை அள்ளிப் பற்றிக் கதரும் இளம்பைதல்கள் என அவ்வொளித்தோற்றங்களை நோக்கி எம்பியும் தாவியும் துள்ளின. உதரப்பட்டதுமே பொருளிழந்து குருது நனைந்த மண்ணில் விழுந்து தவித்து மெல்ல அமைந்தன. அவற்றுக்குமேல் துயர் நிறைந்த விழிகளுடன் நின்ற உயிர் வடிவங்கள் கைகள் தவிக்க, கால்கள் பதற அவ்வுடல்களையே சுற்றி வந்தன.
குனிந்து அவற்றுக்குள் மீண்டும் நுழைய முயன்றன சில. அவ்வுடல்கள் மெல்லிய உதைப்பட்டது போலவோ உள்நான் ஒன்று அறுபட்டது போலவோ விலுக்கிட்டன. அவை இனி தங்களை உள்நுழைய விடாது வெறும் தசைக்கூடுகள் என உணர்ந்து உயிர்கள் தவித்தபடி மேலே எழுந்தன. கைகளால் அவ்வுடல்களை தழுவித் தழுவி ஏங்கின. எழுந்து பிறிதொரு உடலருகே சென்று அங்கு அவ்வுடலைத் தழுவி அமர்ந்திருந்த இன்னொரு உயிர்வடிவை தழுவிக் கொண்டது அதன் தந்தை என்று அர்ஜுனன் உணர்ந்தான். மைந்தரைத் தேடிப் பதைத்து அலைந்தன உயிர்கள். இன்னும் இறக்காது துடித்துக் கொண்டிருந்த உடல்களுக்குள் மைந்தரைக் கண்டு அவர்களைப் பற்றி வெளியே இழுத்தன. தோழர்கள் இறந்து கொண்டிருக்க அருகே அமர்ந்து காத்திருந்தன சில உயிர்கள். காற்றை உதைத்து உதைத்து தளர்ந்த கால்கள் அசைவிழக்க உடல்களில் இருந்து விடுபட்டெழுந்த புரவிகள் கால்களை உதறி உதறி புதிய வழியை புரிந்து கொண்டபின் சுழற்றப்படும் ஆணியின் ஒளியன் ஓசையற்று சுழன்று விரைந்தன. களிறுகள் நீள்மூக்கின் நுனியைத் துழாவி மணம் பற்ற விழைந்தன. அவை அறிந்த பொது மணத்தால் திகைத்து துதிக்கை சுருட்டி மத்தகம் மேல் அரைந்து ஓசையின்றி பிளிரின. ஓடி அமைந்த புரவிகள் இறகுக் கீற்றுகளாக காற்றில் மிதந்து ஒரு பிரிந்தன. பெரிய துளிகளாக திரண்டு அசைவற்று நின்றன யானைகள். அந்தி அணைந்து கொண்டிருந்தது. பல்லாயிரம் பாடிவேடுகளில் வெட்டுண்டும் குத்துண்டும் புண்பட்டிருந்த வீரர்களை அள்ளி நிறையாக மண்ணில் கிடத்தியிருந்தனர். மாணவர்கள் மருந்துப் பேழைகளுடன் உடன்வர அவர்களை நோக்கிச் சென்று மருத்துவர்களை நோக்கி கைகூப்பி கதறி மன்றாடினர். அவர்கள் சொன்ன குறியிட்ட வீரர்களை மட்டும் தூக்கி துணிமஞ்சலில் ஏற்றி ஆதரசாலைகளுக்குள் கொண்டு சென்றனர் வீரர். எஞ்சியவர்கள் கதறினர். கண்ணீருடன் மன்றாடினர். இளமருத்துவர்கள் அவர்களின் புண்வாய்களைத் திறந்து நச்சுருளைகளை வைத்து மூடினர். நஞ்சு உடலில் பரவ அவர்களின் உடல்கள் ஒளியிழந்தன. விழிகள் பிதுங்கித் தெறிக்க துடித்து அசைவழிந்தன. இதழ்களில் எஞ்சிய சொற்களுடன் சிலைத்துக் கிடந்த அவர்களை இழுத்துக் கொண்டு சென்று அங்கிருந்த வண்டிகளில் முன்னரே அடுக்கப்பட்டிருந்த பிணங்களுடன் ஏற்றினர். எடை கொண்டு உடலெழுந்து அப்போதும் இறக்காதிருந்த ஒருவன் முனகி அழுதான். பிணவண்டியில் ஏற்றப்படும்போது ஒருவன் ஏற்றும் வீரனொருவனின் ஆடையை இறுகப் பற்றிக் கொண்டு நடுங்கிய உடலுடன் இறுதிச் சொல்லை ஊழ்கனும் சொல் என மீண்டும் மீண்டும் வெறிகொண்டு சொல்லிக் கொண்டிருந்தான். பிணங்கள் செறிந்த வண்டிகள் ஓடிய களமெங்கும் உடல்கள் விரிந்து கிடந்தன. நீண்ட ஈட்டிகளுடன் களம்புகுந்த வீரர்கள் சாவுப்புண் கொண்டு துடித்துக் கொண்டிருந்தவர்களை நெஞ்சில் குத்திக் கொன்றனர். அவர்களிடமிருந்து எழுந்து உயிரிடல்கள் குத்துபவர்களைச் சூழ்ந்து கொண்டு சினந்து கை நீட்டித் துள்ளின. அவர்களை அரைந்தும் கடித்தும் தாக்கின. அந்தக் குளிரை உணர்ந்து அவர்கள் உடல் சிலிர்த்தனர். தங்கள் ஆடை பற்றி இழுப்பது காற்று என எண்ணி கைகளால் இழுத்து உடலுடன் செருகிக் கொண்டனர். அவன் துரோணரைக் கண்டான். வெட்டி அகற்றப்பட்ட தலை கொண்ட வெற்றுடலுடன் தேருக்குக் கீழே கிடந்தார். அவர் மூச்சுக்குழாய் நீண்ட செந்நிறக் கொடி என கழுத்திலிருந்து நீண்டு மண்ணில் கிடந்தது. உடலெங்கும் அம்புகள் தைத்திருக்க வான் நோக்கிக் கிடந்த பீஷ்மரைக் கண்டான். புயல் கடந்த நிலத்தில் இளமரங்கள் என செத்துக் குவிந்திருந்த இளைய கௌரவர்களின் உடல்களைக் கண்டான். கௌரவ நூற்று வரையும் கண்டுவிட்டான். நெஞ்சு பிளந்து கிடந்து துச்சாதனன் எழுந்து தன் உடலை நோக்கியபடி நின்றிருந்தான். தொடை சிதைந்து கிடந்த உடலைச் சுற்றி வந்து பெருஞ்சினத்துடன் கைகளை ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டான் துரியோதனன். அவன் கர்ணனைக் கண்டான். தேர்த்தட்டின் அடியில் புதைந்த சக்கரத்தில் சாய்ந்து இறந்து அமர்ந்திருந்த அவனுக்கு மேல் ஒளிகொண்ட உயிருடல் கைகளைக் கட்டியபடி நோக்கி நின்றது. அவனை திரும்பி நோக்கியபோது அதன் விழிகள் ஒளிகொண்டன. புன்னகையுடன் கை நீட்டி இளையோனே என்று அவன் அழைத்தான். மூத்தவரே, நீங்கள் அறிவீர்களா? என்னை அறிந்திருந்தீர்களா என அவன் நெஞ்சுடையும் ஒலியுடன் கேட்டான். ஆம், நன்கறிந்திருந்தேன். நீ என் உளம் கனியச் செய்யும் இளையோன். உன்னைக் கொல்லாதொழிந்த என் வாளியை எண்ணி எண்ணி எத்தனை முறை மகிழ்ந்தேன். அர்ஜுனன் மூத்தவரே என்று தேம்பினான். கர்ணன் கனிவுடன் நோக்கி, வருந்தாதே, இது வெறும் கனவு என்றான். ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் ஓர் உறுத்தலுணர்வை அடைந்து அது எண்ணமென்றானதும் திடுக்கிட்டு திரும்பிப் பார்த்தான். இரு கைகளையும் விரித்துக் கொண்டு ஓடி வீழ்ந்து கிடந்த அபிமன்யுவை நோக்கினான். தலை ஒரு குருதிக்கு மொழியாக வெடித்துச் சிதறியிருக்க இரு கைகளையும் விரித்து மல்லாந்து கிடந்தான். அவன் இளங்கால்கள் இரு பக்கமும் விரிந்திருந்தன.
கவசம் அகன்ற மார்பில் சரிந்து கிடந்தது மணியாரம். கங்கணங்களில் ஒன்று உதிர்ந்திருந்தது. அர்ஜுனன் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனருகே குளிரென ஓர் இருப்பை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பி நோக்கினான். அபிமன்யுவின் மூச்சுடல். அங்கே இளையவர்களும் மூத்தவர்களும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையே, அர்ஜுனன் இல்லை என்பது போல் தலையசைத்தான். அழுதபடி அன்னையும் அரண்மனை மகளிரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனன், வேண்டாம். நான் நோக்க மாட்டேன். நான் விழிதூக்க மாட்டேன் என்றான். முற்றழிவு. எஞ்சுவது அது மட்டுமே என்றான் அபிமன்யு. அரண்மனையில் உத்தரையின் கருவுக்குள்ளும் புகுந்துவிட்டது நஞ்சு. என் மைந்தன் துடித்தணைவதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அர்ஜுனன், வேண்டாம், பார்க்க மாட்டேன் என்று கூவினான். இதுதான் நிகழவிருப்பது என்றான் இந்திரன் ஆழ்ந்த குரலில். கண்ணீருடன் கூப்பி நெஞ்சில் பதித்து கைகள் நடுங்கிக் கொண்டிருக்க நின்றிருந்த அர்ஜுனன் கால் தளர்ந்து பீடத்தில் விழுந்து அமர்ந்தான். இதற்காகத்தான் என்றான் இந்திரன். அர்ஜுனன் அறியாது விம்மிவிட்டான். மைந்தா, இதை நீ தவிர்க்க முடியும் என்று இந்திரன் சொன்னான். இக்கணம் நீ எடுக்கும் முடிவு இக்குறுதியை தடுக்கும். அதற்கு நான் உறுதியளிக்கிறேன். அர்ஜுனன், இவை எங்கு நிகழ்கின்றன என்றான். எதிர்காலத்தில். அது ஒவ்வொரு கணமும் அணுகி வருகிறது என்றான் பாலி. மூத்தவரே, அவர் இதை அறிவாரா என்று அர்ஜுனன் கேட்டான். இந்திரன் நன்கறிவான். அவன் மைந்தரும் குலமும் நகரும் இதைப் போலவே அழியும் என்பதையும் அறிவான் என்றான். வலி கொண்டவன் போல அர்ஜுனன் மெல்ல முனகினான். அவன் அனைத்தையும் கண்முன்னிலென பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதன் இருளால் சூழப்பட்டிருக்கிறான் என்றான் இந்திரன். இங்கிருந்து மாயம் நிகழ்த்தும் கந்தர்வர்களையும் வருவதரைக்கும் முனிவர்களையும் அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கணமும் அச்சித்திரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறோம். அவ்விருளை அவன் கடக்கலாகாதென்று விழைகிறோம்.